ஒருத்தர் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதை தட்டி விட்டு நீலாம் இங்க சாப்பிட கூடாது, அங்க போய் சாப்பிடுன்னு சொன்னா எவ்வளவு கோவம் வரும். அந்த கோவத்தை பொறுத்துட்டு போனவன் தான் டைரக்டர் அட்லி. இன்னைக்கு இவரை பத்தி தான் இந்த வீடியோ சொல்ல போறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் என்னோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1986 மதுரையில ஒரு சின்ன கிராமத்துல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்ததுதான் அட்லி. ரஜினி சாரோட தளபதி படம் பார்த்துட்டு நானும் இப்படியாச்சும் சினிமாக்குள்ள ஏதாவது பண்ணிடணும்னு சொல்லி ஒரு சின்ன ஆசை வருது. இவருக்கு ஸ்கூல் டைம்ல இருந்தே இந்த கதை எழுதுறது ரொம்ப பிடிக்குமா. சோ இந்த ஸ்கூல்ல இருந்து இந்த சினிமா மேல அவருக்கு ரொம்ப கிரேஸ் இருந்ததுனால காலேஜ்ல விஸ்காம் டிகிரி எடுத்து அங்கேயும் கிளாஸ் எதுவுமே அட்டன் பண்ணாம ஷார்ட் பிலிம் மட்டுமே எடுத்துட்டு சுத்திட்டு இருந்தாரு. அந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவரை ஊக்கப்படுத்தி போய் டைரக்டர்ஸ் கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ட்ரை பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. அப்பதான் அவரு மணி சார், கௌதம் சார்னு சொல்லி பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கிட்ட இவரோட சிடியும் ரெசியூமும் போய் கொடுக்குறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு சின்ன யோசனை வருது, ஏன் நம்ம சங்கர் சார் கிட்ட ட்ரை பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அங்கேயும் இவரோட ஷார்ட் பிலிமோட சிடியும் ரெசியூமையும் கொடுக்குறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு சங்கர் சார் கிட்ட இருந்து கால் வருது அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றதுக்கு. இவருக்கு படமே எந்திரன், நண்பன் மாதிரி பெரிய பெரிய பிளாக் பஸ்டர்ல ஒர்க் பண்றதுக்கான சான்ஸ் கிடைக்குது. என்னதான் இவர் ஒரு பெரிய டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணாலும் இவரோட சாப்பாடை தட்டி விட்டு இன்சல்ட் பண்றாங்க, இவரோட கலரை வச்சு டிமோட்டிவேட் பண்றாங்க. இதுதான் இவர் பெரிய காதுல வாங்காம இவர் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு. அப்பதான் இவருக்கு யோசனை வருது, நம்ம ஏன் ஓனா டைரக்ட் பண்ணி மூவி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. சொன்ன மாதிரி அவரு ஸ்கிரிப்டை எழுதி ராஜா ராணின்னு சொல்லி ஒரு புது ஜேர்னர்ல ஒரு மூவியை ரிலீஸ் பண்றாரு. மக்கள் மத்தியில பயங்கர வரவேற்பு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். டெரி, மெர்சல், பிகில்னு சொல்லி இந்த மாதிரி மூவியை டைரக்ட் பண்ணி ஹிட்டு மேல ஹிட்டு கொடுத்து அவரோட கரியரோட உச்சத்துல போய் நின்னாரு. நான் கருப்பா இருக்கேன்டா, குள்ளமா இருக்கேன்டா, நல்லா இல்லடான்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு டேலண்ட் மட்டும் இருந்தா போதுண்டான்னு சொல்லி இந்த ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.